இந்த ஒரு ஆள் ஒரு பப்ளிக் பாத்ரூம்ல போயிட்டு குளிக்கலான்னு போறாரு. குளிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே லாக்கர்ல வச்சுட்டு போலான்னு சொல்லிட்டு லாக்கரை திறந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு லாக்கர் இவருக்கு திறக்கவே தெரியல. அதனால சவுண்ட் வந்துட்டே இருக்கு. அந்த ஒரு கடையோட ஓனர் வந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க, சத்தம் வந்துட்டே இருக்குன்னு பாத்துட்டு இருக்காரு. அந்த ஒரு ஆளோட உடம்ப பாத்துட்டு இருந்தாலும் ரொம்ப பயத்தில் நடுங்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு உடம்பு ஃபுல்லா டேட்டூ போட்டு வச்சிருக்காரு. டேட்டூ போடுறதுனால என்னடா இருக்குன்னு நீங்க கேட்கலாம். ஆனா அந்த ஊர்ல கேங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரிலாம் டேட்டூ போட்டுருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தா ஒரு சின்ன பையன் கையில சின்னதா ஒரு டேட்டூ போட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனா அந்த ஒரு பொண்ணு இந்த உடம்பு ஃபுல்லா டேட்டூ போட்ட பையனை பாய் பெஸ்டியா வச்சிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு அவன் ஆளுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. அதுக்கப்புறம் அந்த கையில டேட்டூ போட்ட பையன் இவனை தனியா கூட்டிட்டு போய் பார்க்கும்போது தான் தெரியுது அவன் உடம்பு ஃபுல்லா டேட்டூ போட்டிருக்கான்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு அவனுக்குமே ரொம்ப பயமாயிருது. என்ன பண்றேன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கான். இருந்தாலும் இவனை இப்படியெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கான். இவன் கூட தனியா சண்டை போட்டெல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேங்கை கூட்டிட்டு வந்து இவன் கூட சண்டை போட வச்சிட்டு இருக்கான். ஆனா அந்த ஒரு ஆள் கேங்ல இருந்த எல்லா ஆளுங்களுமே ஒத்தாலாம் முடிச்சு விட்டுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு ஆள் அடிச்சு அடியில கையில டேட்டூ போட்ட பையன் செத்தே போயிடான். அதனால அவன் ஜெயிலுக்கும் போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த செத்து போன பையனோட அம்மா வந்து இவனை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம ஒரு புக்கை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த ஒரு புக்கில் லைஃப்னா என்ன, லைஃப்ல என்னெல்லாம் பண்ணா தப்பு எதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எழுதிருக்கு. அது எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்கான். அப்படியே நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவன் ரிலீஸ் ஆகிற நாள் தான் ரிலீஸ் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த அம்மாவை தான் போய் பார்த்துட்டு இருக்கான். அந்த ஒரு அம்மாவுமே இவனை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் என்னதான் பார்க்க வந்திருக்கியாடா தங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவனுக்குன்னு தனியா நைட்டு டின்னர்ல ஸ்பெஷலா ரெடி பண்ணி அவனை சாப்பிட வச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு அம்மாவுக்கு இன்னொரு பொண்ணுமே இருக்கான். அவங்க அண்ணன் இறந்து போனதுக்கு அப்புறம் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அதுக்கப்புறம் தான் அவன் பண்ண தப்ப எத்தனை பேரை பாதிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. என்னோட அடையாளத்தை மாத்துறதே என் உடம்புல இருக்க டேட்டூ தான். அந்த டேட்டூ எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த டேட்டூ அழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். சின்ன டேட்டூவா இருந்தா ஈஸியாக எடுத்துடலாம். அப்ப இப்படி உடம்பு ஃபுல்லா போட்டுருந்தேன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப செலவாகும். அதெல்லாம் உன்னால முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் எப்படியாவது டேட்டூ இல்லைன்னு எடுத்துன்னு சொல்லிட்டு அந்த காசு சம்பாதிக்கிறதுக்காக வேலைக்கு போயிட்டு இருக்கான். ஒரு மெக்கானிக் ஷாப்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்காரங்க இவனை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அந்த கடையோட ஓனர்கிட்ட போயிட்டு இவனை ஏங்க வேலைக்கு வச்சிருக்கீங்க, இவன் ஒரு கொலைகாரங்க, இவனை வேலைக்கு வச்சீங்கன்னா உங்களையும் கொன்றுவான்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க சொல்ற அளவுக்குலாம் அவன் ரொம்ப கெட்டவனா இல்லைங்க, இப்போ ரொம்ப திருந்தி என்கிட்ட ரொம்ப நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளத்துல தன் அம்மாக்கும் தங்கச்சிக்கு ஏதாவது வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு செருப்பு ஜோடியும் தன்னோட தங்கச்சிக்கு ஒரு கேமராவும் வாங்கிட்டு வந்து கொடுக்குற மாதிரி உடம்புல டாட்டூ போடுறது தப்பா சரியான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு நீங்க டாட்டூ போட்டிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.